யோபுவை கர்த்தர் சந்தித்தார். அவன் உத்தமன் என்பதினால ஓப்பனா பேசுறான். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல மயங்கி நான் அயலானுடைய வீட்டு வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என்னுடைய மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாலாக. வேற்று மனிதர் அவள் மேல் சாயட்டும். இந்த மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? நான் எதை விதைக்கிறனோ நான் அதை அறுவடை, பரிசுத்தத்தை விதைத்தால் பரிசுத்தத்தையே அறுவடை செய்வேன். அப்படின்னா யோபு யாரு? தன் கண்களை மாத்திரமல்ல, தன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக முழுவதும் ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய தாசன். ஆகவேதான் அவன் வாழ்க்கையில எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட வட்டியும் முதலுமாக கர்த்தர் திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். கையை உயர்த்தலையிலேயே சொல்ல. அப்படின்னா தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் குருடர்கள். பொல்லாப்பை காணாதபடிக்கு, தீமையை பார்க்காதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ளுகிறவர்கள் குருடர்கள். அப்படிப்பட்ட குருடர்களை கர்த்தர் கைப்பிடித்து நடத்துவார். எத்தனை பேர் கர்த்தர் என் கையை பிடிச்சு என்னை நடத்தணும்? ஐயா, என்னை நான் இதை பார்த்தா முடிஞ்சது, என் ஜோலி முடிஞ்சது, அவ்வளவுதான். வேற யாரும் எனக்கு விரோதி அல்ல, நானே எனக்கு விரோதி. வேற யாரும் என்னை அழிக்க தேவையில்லை, நானே என்னை அழித்துக் கொள்ளுவேன். வேண்டாததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் பாதிக்கப்படுங்க. இப்போது பலன் இருக்கிற நாட்கள்ல, கால்கள்ல பலன் இருக்கும்போது, கண்கள்ல பலன் இருக்கும்போது, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும்போது நீ பாவத்தை என்ஜாய் பண்ணுவ அப்படின்னு சொன்னா உன் எதிர்காலம் பாதிக்கு. இப்போதைக்கு 1-2 மாதம், 1-2 வருடங்கள் வண்டி ஓடும். ஆனா பிறகு ரூட்ல விட்டடிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ரூட்ல விட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வாழணும்னு நினைப்ப பத்தியா, உன்னால வாழ முடியாது. அதை அனுபவிக்கும் சக்திய மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கல. அப்படின்னா மனுஷன் சும்மா இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போறவன் குதின்னு குதிக்கிறான். நான் தான் இந்த ஊருக்கு கிங்கு அப்படின்றான். கடைசியில பார்த்தா மண்ணுல போய் படுத்துக்கிறான். எவனும் எவனுக்கும் கிங்கு இல்லை. எந்த ஊரும் எவனுக்கும் சொந்த ஊரும் கிடையாது. நாம் எல்லாரும் வாடகையில தான் இருக்கிறோம். ஜோலி முடிச்சுட்டு சீக்கிரமா நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போகணும். எங்க போகணும்ன்றத குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நீ சபைக்கு தேடி ஓடி வர. நீ போக போற இடத்த நீ முடிவு பண்ணணும். நரகமா அல்லாவிட்டால் பரலோகமா? அந்த முடிவு பண்ணத்தக்க விதத்துல உனக்கு போதகத்தை கொடுக்கிற இடம்தான் கர்த்தருடைய ஆலயம், திருச்சபை, சத்தியம். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குருடர்களை கைப்பிடித்து கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். பேதைகளை கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தர். வேதத்துல ஒரு பேதை இருக்கிறான். அவனுக்கு பெயர் எப்பிராயீம்.